Episode 495 Translation Part from Tamil to English. இந்த பகுதியில் முதலில் நாங்கள் தமிழில் தந்த இந்த பகுதியை ஆங்கிலத்தில் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும், மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். இந்த பகுதி உங்களுக்கு உண்மையிலேயே உதவிகரமாக இருக்கும். கவனமாக இந்த பகுதியை பாருங்கள். அர்த்தமுள்ள தத்துவ மொழிகளில் நாங்கள் தந்திருக்கிறோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழி. ஏழை எளியவர்களின் பசி தீர்த்து அவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த சிரிப்பில் இறைவனை காண்பதே உண்மையான ஆன்மீகம் என்றார். பொருள் சேர்ப்பது பிறருக்கு உதவுவதே என்றும், தற்சார்பு அற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உதவுவது உயர்ந்த சேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களிடையே மக்களின் தொண்டே மகேசன் தொண்டு என்பது ஆன்றோர் வாக்கு. இறைவனை கோவிலில் தேடுவதை விட கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவும்போது அவர்களின் முகத்தில் தோன்றும் புன்னகையில் கடவுளை காணலாம் என்பதே இக்கூற்றின் முக்கிய அம்சமாகும். இதை இயேசு கிறிஸ்து கூறும் போதனையில் விண்ணகம் அடைவதற்கு கீழே குறிப்பிடும் சேவைகளை செய்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் அந்த இறையாட்சியில் பங்கு பெறுபவர் யார் என்பதையும் இந்த வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறார். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், எனக்கு ஆறுதல் கொடுத்தீர்கள். நான் நோயாளியாக இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். இதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கிறிஸ்து அவர் மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 35 முதல் 42 நாம் வாசிக்க கேட்கிறோம். இப்போது மேலே குறிப்பிட்ட பகுதியை ஆங்கிலத்தில் தர நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். சர்ச் பெல் எபிசோட் 495 Translation Part from Tamil to English. Let's see God in the smile of the poor. That was the slogan of Peraringer Anna. True spirituality is to satisfy the hunger of the poor and the needy, to bring happiness to their lives and to see God in the poverty-stricken smile. It emphasizes that accumulating wealth by a person is to help neighbors and helping those who are helpless and downtrodden. Public service is the service rendered to God. The main feature of this statement is that instead of seeking God in the temple, you can see God in the smile on the face of those who are needy, distressed, and affected. The teaching of Jesus in the New Testament, Matthew chapter 25, verses 35 to 42 says the following: Those who have done the services mentioned below will reach heaven and enjoy permanent life in the kingdom of God. I was hungry and you gave me food. I was thirsty and you gave me drink. I was naked and you clothed me. I was a stranger, you took care of me. I was in prison, you comforted me. I was sick and you took care of me. You did it all these things to me only. This was found in the New Testament Bible. Watch this. Thank you.